ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம நம்முடைய வீட்டுல ஏற்றக்கூடிய சில தீபங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படித்தான் காஞ்சி மகான் மகாபிரிவா இந்த சர்வ ஏகாதசியில நீ இந்த ஒரு யாருக்கும் தெரியாத வித்தியாசமான ரகசிய தீபத்தை ஏற்றிப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலியமா உன்னுடைய வீட்டுல ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த சர்வ ஏகாதசி ஜனவரி 29 வருது. இந்த ஒரு நாள்ல பெருமாளுக்குரிய இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வீட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். சில நாட்கள்ல வீட்டுல ஒளி மற்றும் சக்தி அதிகரிப்பதற்காகவும் எதிர்மறை சக்திகளை நீக்கவும் சார்புள்ள சக்தி வாய்ந்த தீபங்களை நம்ம ஏற்றுவது மிகவும் முக்கியமான ஒரு வழக்கமா கருதப்பட்டு வருகிறது. ஜனவரி 29 சர்வ ஏகாதசி. அந்த ஒரு நாள்ல ஒரு வித்தியாசமான தீபத்தை நம்முடைய வீட்டுல நம்ம ஏற்றுவது மூலியமாக செல்வமும் அது மட்டும் அல்லாம வளமும் நம்முடைய வீட்டில் அதிகரிக்க தொடங்கும். மன அமைதி நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குமாங்க. எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு முழுமையாக நீங்குமாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும், அதுவும் எப்போது எப்படி நம்ம ஏற்றணும் அப்படிங்கிற பத்தி தான் முழுமையாக காணப்போகிறோம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது எந்த ஒரு மந்திரத்தை கூறினா நம்முடைய வீட்டுல ஆன்மீக சக்தியானது கிடைக்கும், அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்காக ஒரு சிறந்த நேரமாக ஜனவரி 29 சர்வ ஏகாதசி நாளானது பயன்படுகிறது. இந்த ஒரு நாள்ல மாலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய லட்சுமி நேரத்துல 5:30 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு தீபத்தை இப்படி ஏற்றி விட்டீங்க அப்படின்னா செல்வ பலம் உங்களுடைய வீட்டுல கொட்டி கிடக்குமாங்க. எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு நிச்சயமாக விலகி விடுமாம். எனவே தவறாம இந்த ஒரு வித்தியாசமான தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. இது ஒரு சர்வ ஏகாதசியில ஒரு சிறந்த ஒரு தீபமாக நிச்சயமாக மாறும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான சில பொருட்கள்: நெய் அல்லைனா எண்ணெய், இந்த இரண்டுமே வேண்டும். நெய்யும் எண்ணெயும் கலந்த ஒரு தீபம் வேண்டும். அதுவும் வண்ண மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்துல இருக்கணும். அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு துளசி இலைகள் சிறிதளவு, கல்லுப்பு சிறிதளவுக்கு பூக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா கிழக்கு திசையில வைத்துக் கொள்ளணும். கிழக்கு திசையில வைத்து தீபத்துல எண்ணெய் ரெண்டுமே, நெய்யும் எண்ணெயும் கலந்த அந்த ஒரு இதை ஊற்றி விட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபத்தை ஏற்றணும். தீபத்தை ஏற்றிட்டு துளசியையும் அதனுடன் சேர்த்து பூக்களையும் சூடுபடுத்தப்பட்ட தீபத்தின் அருகே நம்ம வைக்கணும். வைத்து கொண்டு நம்மளுடைய மனதிற்குள் சொல்லணும்: பெருமாளை, என் வீட்டுல ஒளி மற்றும் சக்தி நிரம்பட்டும், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் எங்க வீட்டை விட்டு விலகட்டும் அப்படின்னு நீங்க பெருமாளை நினைத்து கொண்டு அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்து நீங்க கூறணும். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நிச்சயமாக விலகி ஆன்மீக சக்தி உங்களுடைய வீட்டில் குடியேறுமாங்க. இரண்டாவதா இந்த ஒரு தீபத்தோட சக்தி. இந்த தீபம் சாதாரண தீபத்தை விட வித்தியாசமானது. இந்த ஒரு தீபம் இதுவரைக்கும் யாரும் உங்களுடைய வீட்டுல ஏத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு தீபத்தை நம்ம சர்வ ஏகாதசி நாட்கள்ல ஏற்றும் பொழுது இதனுடைய சக்தி இன்னும் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். பெருமாளின் முழு அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைத்து விடுமாம். எனவே தவறாம இந்த ஒரு நாள்ல நீங்க ஏத்துங்க. இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது துளசி அதனுடன் கல்லூப்பையும் நம்ம சேர்த்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றணுமாங்க. அப்படி ஏற்றணும் அப்படின்னா வீட்டுல எதிர்மறை சக்தியானது குறைந்து மன அமைதி அதிகரிக்க தொடங்கும். செல்வ வளம் உங்களுடைய வீட்டுல மேம்படும். குடும்ப நலனும் உங்களுக்கு அதிகரிக்குமாம். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சிறிதளவு துளசியோ இல்லைன்னா கல்லூப்பையோ நீங்க சேர்த்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைக்கணும். இல்லைன்னா அந்த இரண்டையும், துளசியையும் கல்லூப்பையும் சிறிதளவு ஒரு துணியை எடுத்து அந்த ஒரு துணியில நீங்க கட்டி கொண்டு அதுக்கப்புறம் கூட உங்களுடைய உள்ளங்கையிலையோ இல்லைன்னா பூஜை அறையில வைத்தோ நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இந்த ஒரு தீபத்தை கூட ஏற்றும் பொழுது இதை இந்த தீபத்துக்கு அருகில் பெருமாளுடைய உருவகப்படத்திற்கு அருகில வைத்து பெருமாள் கூடிய மந்திரங்களை கூறி நம்முடைய வழிபாடுகளை நம்ம கூறினோம் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம், பெருமாளுக்குரிய மந்திரம். தீபத்தை ஏற்றியதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ விஷ்ணுவே நமக, வீடு ஒளியுடனும் செல்வமுடனும் நிரம்பட்டும், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகட்டும். முதல் 2 வரி தாங்க மந்திரம். கீழே உள்ளது நம்முடைய மனதிற்குள் நினைக்க வேண்டியது ஓம் நமோ நாராயணாய ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வீடு ஒளியுடனும் செல்வமுடனும் நிரம்பட்டும், எதிர்மறை சக்திகள் நம்மை விட்டு விலகட்டும் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க ஒரு 48 முறைகள் கூறி இதை நீங்க உங்களுடைய மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்க பண்ணும் பொழுது, இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் எதை பற்றியுமே நீங்க நினைக்கவே கூடாது.
இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது, இது மந்திரங்கள் மட்டுமல்ல, எந்த விதமான பரிகாரங்களை நீங்க பண்ணினாலும் சரி, அது பெருமாளுக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்கு நீங்க பண்ணினாலும் உங்களுடைய முழு மனதுடன் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையும் அந்த யாருக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்களோ, பெருமாளுக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, பெருமாளை மட்டும்தான் உங்களுடைய மனதிற்குள் நினைக்கணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுடைய மனசுக்குள்ள வரவே கூடாது. முழுக்க முழுக்க பெருமாளை நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. நிச்சயமா பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். இந்த ஒரு மந்திரத்தையும் கூறிவிட்டு அதற்கப்புறமா முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ரகசியம், ஒரு ரகசிய பரிகாரம். தீபத்தை துளசி மற்றும் புஷ்பங்கள் சேர்த்து கிழக்கு முனையில நீங்க வைக்கணும். வச்சுட்டு மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம், பெருமாளே என் வீட்டுல ஒளியும் செல்வமும் நிரம்பட்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க மனதார நினைத்து கொள்ளணும். நினைத்து கொண்டு இந்த ரகசியத்தை உங்களுடைய வீட்டுல வித்தியாசமான சக்தியை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த ஒரு தீபத்தையும் துளசி செடிகளையும் அதனுடன் சேர்த்த புஷ்பங்கள் அதனுடன் சேர்த்த கல்லூப்பு இது அனைத்தையுமே நீங்க உங்களுடைய வீட்டுல கிழக்கு திசையை நோக்கி நீங்க வைக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வீட்டுல ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். கிழக்கு திசை அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் ஒரு பிடித்த திசையாக இருக்கும். இல்லைன்னா பெருமாளுடைய உருவாக்க படத்திற்கு முன்பாக கூட நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம். ஆனா இது மட்டும் நீங்க இந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சர்வ ஏகாதசி தை மாதத்துல வருகிறது. இந்த ஒரு தை மாதத்துல வருகின்ற சர்வ ஏகாதசியில பெரிய செலவு எதுவும் தேவை கிடையாது. பெரிய செலவுகள் இல்லாமல் நம்பிக்கையுடன் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. அதுவும் இந்த வித்தியாசமாக ஏற்றப்படக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு உங்களுக்கு தேவையானது சிறிய வித்தியாசமான ஒரே ஒரு தீபம், துளசி, அதனுடன் கல்லுப்பு, மந்திரம். இது இருந்தாலே போதும். இதனுடைய சக்தி உங்களுடைய வீட்டுல அப்படி இருக்குமாங்க. இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல ஒளியும் சக்தியும் அதிகரிக்க தொடங்கும். எதிர்மறை சக்திகள் அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டு விலகும். செல்வம் செழிக்கும். செல்வம் செழித்து உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். ஆன்மீக சக்தியும் உங்களுடைய வீட்டுல குடியேற தொடங்கும். இதனால் உங்களுடைய வீட்டுல தேவையில்லாத கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் எதுவும் ஏற்படாது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது அப்படின்னா நிச்சயம் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது மன அமைதி உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதை மட்டும் நீங்க தவறாம பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜனவரி 29 வெறும் சர்வ ஏகாதசி மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். வீட்டில் ஏற்ற வேண்டிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த வித்தியாசமான தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது வீட்டு பரிகாரம் மட்டும் கிடையாது, உங்களுடைய மனதை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய நிலையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சர்வ ஏகாதசி நாள்ல வித்தியாசமான தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். இது காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். இது காஞ்சி மகான் அருளிய ஒரு எளிய பரிகாரம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடுகின்ற காஞ்சி மகான் பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா சரணம்.